ஹலோ வீவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது. அன்றிலிருந்து நிலவுடைய கோர ஆட்டமானது ஆரம்பமாக போகிறது. இதனால சிம்மராசி நேயர்களுடைய கண்முன்னே இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. இது எப்படிங்க சாத்தியமாகும்? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால மட்டும் எப்படிங்க முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து நல்லதும் கெட்டதும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது பௌர்ணமிக்கு பிறகு சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கு. எனவே அந்த வகையில தான் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லது அதிகமாக நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம். இதன் மூலமாக நீங்க இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றகரமான சூழலானது இருக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27/8/2026 அன்று பௌர்ணமியானது வரப்போகிறது. இதுல இருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் அசுர வேகத்துல ஏற்படுது. இதை வைத்து தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் சொல்லப்படுது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி காலமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே அஷ்டம சனி காலம் அப்படின்னு சொன்னாவே கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிம்மராசி நேயர்களுக்கு அதுதான் கிடையாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு 1, 3, 4 மற்றும் 9 இந்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தோஷமானது வாழ்க்கையில கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த கடவுளால ஒரு சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படுங்க. அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மிக சரியாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடவுள் பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல சந்தர்ப்பங்களை கொடுப்பாரு, ஒரு சில வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு பிறகு, இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பௌர்ணமியுடைய நிலவுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்குதோ அதே போல் இனி வரப்போகின்ற நாட்களுமே உங்களுக்கு பிரகாசமாக மாற ஆரம்பிக்க போகிறது. ஸோ பெஸ்ட் சான்ஸை கொடுப்பாரு. அதை நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது நடக்கக்கூடும். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல தான் நம்ம இப்போது அமைதியாக இருந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணுங்க. வாய்ப்பு வந்துருச்சு, தொழிலில் முன்னேற்றம் கிடைச்சிருச்சு, தொழிலில் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்பை விற்றாமல் நம்ம தொடர்ந்து தொழிலில் மட்டுமே அப்போது கவனம் செலுத்தணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையோ வாய்ப்பையோ பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சீசனிங் டைம் ஆனது வரும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ஒரு விவசாயமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விதை போட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அறுவடை செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம விதைக்கும் போது தான் அது நமக்கான ஒரு நல்ல மகத்தான மகசூலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கடை வச்சுருக்காங்க, அதே போல் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான முகூர்த்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய
ஆர்டர்ஸ் வரும், கிளைண்ட் வருவாங்க. அப்போது அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரமானது நடக்கும். அதே போல் ஒரு பிரைடல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கல்யாண டேட்டில் தான் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஆர்டரை பிடிச்சி அவங்க செஞ்சு அதன் மூலமாக லாபத்தை பார்க்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வாய்ப்புகள்னு இருக்கும். அந்த வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஸோ எப்போதுமே அலர்ட்டாக இருங்க. ஏன்னா இந்த அடுத்த வரக்கூடிய ஒரு 30 நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அந்த கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதற்காக நீங்கள் காத்துருங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சோடனே டக்குன்னு பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாற்றங்களானது ஏற்படும். அதே போல் சிம்மராசி நேயர்களுக்கு திருமணம் நடப்பதில் தொடர்ந்து தடைகளாகவே இருந்துட்டு இருந்துச்சு. எப்படி வரன்கள் பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளாகவே இருந்துட்டு இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா திருமணமுமே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பெண் வீட்டாருக்கு பிடிச்சா மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிக்கல, மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிச்சா பெண் வீட்டாருக்கு பிடிக்கல, இரு வீட்டாருக்கும் பிடிச்சிருந்தா ஜாதக அமைப்பு சரி வரல, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் இனி பார்க்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலுப்போடெல்லாம் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு நிலையை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியங்க. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இந்த நேர காலம் பர்டிகுலராக பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த நேர காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள், அதாவது சிம்மராசி நேயர்களாகிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சிம்மராசியாக இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வரன் பார்த்துட்டே இருக்காங்க, ரொம்ப நாட்களாகவே பார்க்குறாங்க, ஆனால் தடைகளாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது அந்த பெண் பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கலாம். அதாவது அவங்க பார்த்துட்டு இருக்கட்டும், இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வருவதோ ஒரு ஃபோட்டோ வருவதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் பேசலாம். அதாவது பெண் வீட்டார் சைடோ இல்லை பெண்ணாக இருக்கக்கூடியவங்க மாப்பிள்ளை வீட்டார் சைடோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து முன்னின்று செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது அந்த விஷயமானது உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிவதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்க. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேர காலத்தில் நீங்கள் எதை தொட்டாலுமே அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வகையில் சுச்சுவேஷன் ஆனது அமைஞ்சிருக்குங்க. திருமணத்துக்கு உகந்த மாதமே இந்த ஆவணி மாதம்னே உங்களுக்கு சொல்லலாங்க. டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கையில் கொடுத்துருவாரு உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சரியாக வீட்டில் வந்து திருமணம் பார்க்கலன்னா நானே பேசாமல் இறங்கி பார்க்குறேன், ஃபோன் நம்பர் வரும்போது உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அப்பா அம்மா கிட்ட மீதி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதெல்லாம் தன்னுடைய கையில் எடுத்தாங்களோ அது எல்லாத்துலேயுமே இப்போது சிம்மராசி நேயர்கள் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது திருமணமாக மட்டும்னு கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா ஒரு கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது சொந்தமாக தொழில் செஞ்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அதில் பெருசாக லாபம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் அந்த தொழிலை நான் பார்த்துக்கிறேன் இனிமே அப்படின்னு உங்கள் கையில் அந்த தொழிலை வந்து பொறுப்பேற்றுக்கும் போது அந்த தொழிலுமே பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை பார்க்கலாங்க. ஸோ மொத்தத்தில் இப்போது நீங்கள் கையில் எடுத்து செய்யக்கூடிய எந்தவித விஷயமாக இருந்தாலுமே அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இப்போது ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முக்கியமான முடிவு எடுக்கலாம். அது திருமணம் தொடர்பான குடும்ப முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த முடிவுகளாக இருந்தாலும் சரிங்க, தாராளமாக இப்போது நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இருந்தாலுமே முழுசாக குறையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூடையே கூட இருந்திருப்பாங்க, நல்லாவே உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க, பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. திடீர்னு அவங்க எப்போ உங்களை விட்டு விலகுனாங்க, உங்களை விட்டு ஆப்போசிட்டாக போனாங்க அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, கூடவே இருந்து நமக்கு யாரெல்லாம் துரோகம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க இத்தனை நாட்களாக அப்படிங்கிற சில விஷயங்களையுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு இப்போது இருப்பீங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகவே சிம்மராசி நேயர்களுக்கு இப்போது இருக்குங்க.
அதாவது சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய சில விஷயங்களை அப்படியே நம்பி சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க. அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது உடல் ஆரோக்கியத்தில் வந்து முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம வந்து ஸ்லிம்மாக இருக்கணும், இல்லைனா வந்து நம்ம வெயிட்டை கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு அதில் எந்தவித ப்ரூஃப்மே இல்லாமல் டக்குன்னு அதை பார்த்துட்டு அப்படியே இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா முகம் பொலிவு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஃபேஸ் பேக் எல்லாமே வாங்கிட்டு வந்து போடுவது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யும்போது இது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ எந்தவித விஷயமாக ஆன்லைனில் வந்தாலுமே அது ஃபஸ்ட்டு உண்மைதானா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதன் பிறகு அந்த விஷயங்களை எடுத்துப்பது நல்லதுங்க. மற்றபடிக்கு வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டுமே பார்த்துட்டு அதே போல தான் நமக்கும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பாடி கண்டிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பொருட்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த விஷயங்கள் எல்லாமே செட் ஆகலாம். அதனால் அவங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அதுவே உங்களுக்கும் அப்படியே ஆகணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களுமே நம்பி அப்படியே செஞ்சிடாதீங்க. அது ஃபஸ்ட்டு என்ன உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு அது நமக்கு செட் ஆகுமா, நம்முடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு இது பெட்டராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் டாக்டர் கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ஸோ இந்த நேர காலத்தில் தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாலண்டரியாக மாட்டிக்கிட்டு அதன் பிறகு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த நேர காலத்தில் கடன் வாங்க வேண்டாங்க, கடனையுமே கொடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போது இந்த இரண்டு விஷயமுமே உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கும். நீங்கள் கடன் வாங்கினாவும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லைனா ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே அது உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் மாறக்கூடும். ஏன்னா நீங்கள் கொடுத்தவங்க திரும்ப உங்கள் கைக்கு மீண்டும் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. இதனால் ஏகப்பட்ட சல்லைகளானது ஏற்படலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் கொடுப்பது வாங்குவது இந்த இரண்டு விஷயங்கள்லையுமே முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு இருந்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பது நல்லது. அதாவது நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் நீங்கள் பாட்டு அமௌண்ட் எடுத்து நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, அதெல்லாமே ஓகே தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வரும் இல்லையா, 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் போய் அதை பே பண்ணணும். அந்த டேட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படி மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வட்டியை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே. அதனால் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பது எல்லா விதத்துலேயுமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மற்றபடிக்கு சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்கு. ஸோ சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போகின்ற நாட்கள் கையில் உங்களுக்கு லக்கானது வரப்போகுதுங்க. அந்த லக்கை நீங்கள் சாதகமாக பெற்றுக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த நேர காலத்தில் ரொம்பவே பார்த்திங்கன்னா உஷாராக இருக்கணும். ஏன்னா எப்போது வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாதுங்க. அதனால் எல்லா விதத்துலேயுமே கவனத்தோடு உற்று நோக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான வாய்ப்பை வரும்போது அதை அப்படியே நீங்கள் தட்டி தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரிங்க, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சிம்மராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளன்று இரவு ஒரு 8 மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பூஜை அறையில் ஒரே ஒரு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து மனதார நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த எந்தவித இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, அந்த தெய்வத்துடைய திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துட்டு இது நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே நடக்குங்க. ஏன்னா பௌர்ணமி நாளன்று இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்து அதீதமாக காணப்படும், மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு சேர்ந்து காணப்படும் என்பதால் இந்த நாட்கள் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.